வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். அதாவது பூரிக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, அப்பத்துக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி கேரட் வச்சு ஒரு கிரேவி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு பாத்திரம் ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஜீரகம், சோம்பு எல்லாமே 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கேரட் நார்மலாகவே இனிப்பாக இருக்கும், அதனால் பச்சை மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அது கூட 2 கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். ஒரு தடவை நல்லா கிண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக லைட்டாக இதில் நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்க்கும்போது அந்த வெங்காயம் குயிக்காக வதங்க ஆரம்பிச்சிடும், கலரும் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதை குட்டி குட்டி பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஒரு ஸ்பூன், நான் சின்ன ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதனால் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். நீங்களும் சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இது நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்க்க வேண்டிய மசாலாலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை மணம் எதுவுமே இல்லாமல். தக்காளியுமே நல்லா குழஞ்சிருச்சு. இப்போது நம்ம கேரட்டு, அதாவது எப்படின்னா நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். அந்த கேரட்டை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேரட்டும் நல்லா அதோடு சேர்ந்து, கேரட்டும் லைட்டாக வெந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடியில் பிடிச்சிடாமல். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி, கேரட் இனிக்கும், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா இந்த கேரட்டு கூட சேர்ந்து நல்லா கோட்டிங் ஆகி நல்லா வெந்து வரணும். மசாலாவோட பச்சை மணமும் இதில் மாறணும், அந்தளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். அடியில் பிடிச்சிடாமல் இடையில எடுத்து கிண்டி விடுங்க. இப்போ உங்களுக்கு கேரட்டு நல்லா வதங்கிருச்சு. அதுக்காண்டி கேரட் முழுசாலாம் வேகலை. இப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்றி இந்த கேரட்டை நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இப்போ கொஞ்சம் குறைவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதித்து வற்றுனதுக்கப்புறம் தான் கரெக்டாக இருக்கணும். நல்லா ஒரு கொதி வந்துருச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா மசாலாலாம் அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. ஃப்ளேமை குறைச்சே வச்சுருங்க, போட்டு வேக வைங்க. அப்போனா தான் குயிக்காக நம்மளுக்கு கேரட்டு வேகும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, தண்ணியுமே கொஞ்சம் வற்றி கிரேவி ஆகிக்கிட்டுருக்கு. நமக்கு கேரட்டு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்து திரும்பியும் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, கேரட்டுமே நல்லா வெந்துருச்சு, மசாலாவோட மனம் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நம்ம இதில் லாஸ்ட்டாக நான் தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரே பால் தான் எடுத்திருக்கேன், நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சிருங்க, ஏன்னா தேங்காய் பால் சேர்த்து தேங்காய் பால் ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஆனாலும் நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட அந்த கேரட்டோட இந்த தேங்காய் பால் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதனால தான் பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கிரேவி எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இப்போது நம்ம அடுப்பை ஃப்ளேமை ஆஃப் பண்ணலை, ஆனால் இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலை தூவ போகிறோம். மல்லி இலையோட ஃப்ளேவர் ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.
மல்லி இலை சேர்த்து லைட்டாக இதை வந்து லைட்டாக அதோட அந்த ஆவியிலையாவது அந்த மல்லி இலை லைட்டாக குக் ஆகணும். அப்படின்னா தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ கிண்டி விட்டுட்டு நம்ம லைட்டாக மூடி போட்டு வைக்கணும். இப்போ வந்து ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்குது. இப்போது அந்த லைட்டாக அந்த கொதி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். அதாவது இந்த கேரட் கிரேவியோட ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நார்மலாகவே கேரட் இனிக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் அப்படிங்கும்போது அந்த இனிப்பு டேஸ்ட்டு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேரட் கிரேவி யாருமே ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். நீங்களும் இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.